என்ன அந்த நிம்மதி கிட்ட மாட்டி விட்டுட்டு எப்படி நல்லா ஜாலியா படுத்திருக்காரு. இப்ப அந்த சொத்து பத்திரத்துல கையெழுத்து வாங்க முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கேன். எப்ப பாரு கண்குத்தி பாம்பு மாதிரி என்னையவே நோட்ட விட்டுக்கிட்டு இருக்கான் அந்த நிம்மதி. இப்ப மட்டும் நான் ஏதாவது பண்ண அவ்வளவுதான், அப்படியே என் புருஷன் கிட்ட போட்டு கொடுத்துட்டு அப்படியே என்ன வீட்டை விட்டு துரத்திடுவா. கடைசியில எனக்கு வர வேண்டியதும் வராம போயிடும். இதுக்காகவே உங்களை என்ன பண்றதுன்னு தெரியாமையே முழிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்ப நீங்க எந்திரிச்சு வந்தாலும் எனக்கு பிரச்சனை, வரலனாலும் எனக்கு பிரச்சனைன்ற மாதிரி நடுவுல மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கேன். ஒரேடியா உங்களை போட்டு தள்ளிடலாமா? ஐயோ, எனக்கு வர ஆத்திரத்துக்கு உங்களை போட்டு தள்ளணும்னு தான் முடிவு பண்ணி வச்சிருக்கேன். இவர் உயிரோட இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா அந்த சொத்தை யாருமே பிரிக்க மாட்டாங்க. அதுக்கு இவர் செத்துட்டா கண்டிப்பா அந்த சொத்து பெரியும்ல. அப்ப நம்ம பேருக்கு வர்றதையாவது நம்ம எடுத்துக்கலாம்ல. ஒருவேளை இவரு கண்ணை முழிச்சிட்டாருன்னா கடைசியா நான் தான் தண்ணியில ஏதோ கலந்து கொடுத்துட்டேன்ற உண்மைய சொல்லிடுவாரு. அதுக்கு இவரு சாகிறதே மேல். நம்மளுக்கு வர சொத்தாது நம்மளுக்கு வந்துரும். உங்களை நான் சும்மா விட போறதில்ல. அவ்வளவுதான், இன்னும் கொஞ்சம் தான். மூச்சு நிக்கணும். எனக்கு சொத்த வேணும். உங்களை என்ன பண்ண போற? வேதா, வேதா, வேதா என்ன பண்ற? எனக்கு இவரு உயிரோட இருக்க கூடாது. நான் இவரை சாகடிக்க போறேன். வேதா, வேதா சொல்றது கேளு. இல்ல, நான் கேட்க மாட்டேன். இவரு செத்தாதான் சொத்தெல்லாம் என் பேருக்கு வரும். வேதா வேணாடி, என்னடி பண்ற? வேதா, வேதா வேண்டாம். வேதா, வேதா வேண்டாம். வேதா, நான் சும்மா விட மாட்டேன். வேதா, வேதா வேண்டாம். வேதா வேண்டாம். வேதா, வேதா வேண்டாம். வேண்டாம், சும்மா இரு வேதா. வேதா வேண்டாம். என்ன வேணாம்? நான் ஒண்ணும் பண்ணலையே. வேதா, வேதா தாத்தா பாவம். சும்மா இரு வேதா. வேதா, என்னங்க ஆச்சு? வேண்டாம் வேதான்னு சொல்லிட்டு இருந்தீங்க. நான் என்னங்க பண்ணேன்? கனவா? ஐயோ, பயந்தே போயிட்டேன். கனவு கண்டீங்களா? என்னங்க கனவு கண்டீங்க? ஐயோ, போடி இவனே. ஒரு செகண்ட் பதறி போயிட்டேன். நீங்க பதற அளவுக்கு கனவு கண்டீங்களா? இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு நீங்க பதட்டப்படுற மாதிரி ஒரு விஷயம்னா ஒருவேளை கனவுல நான் நகை கேட்டேனா? என்னது? இல்ல, இப்போ தங்கம் விக்கிற விலைக்கு இவ்வளோ பதட்டமா தூக்கத்துல இருந்து எந்திரிக்கிறீங்கன்னா அப்ப கண்டிப்பா அதுவா தானே இருக்கணும். ஐயோ இல்லடி. இல்லையா? அப்புறம் வேற என்ன? எதுக்கு வேண்டாம் வேதான்னு கத்துனீங்க? எனக்கு வந்த கனவை மட்டும் நீ கேட்டேன்னு வச்சுக்கோவேன், இப்பவே உனக்கே பதட்டம் ஆயிடும். அந்த மாதிரி ஒரு கனவுடி. அட அதத்தாங்க கேக்குறேன், என்ன கனவு? வேதா, பதட்டப்படாம கேளு சரியா? அட சொல்லுங்க. அது நானு நம்ம தாத்தாவ. என்னது? தாத்தாவ? பாத்தியா பதட்டப்படுற பாத்தியா? இதுக்குதான் நான் உன்கிட்ட சொல்ல மாட்டேன்னு சொன்னேன். சரி விடு, வேண்டாம். ஐயோ, சொல்லி தொலையா, எனக்கே பதட்டமா இருக்கு. உண்மை எதுவும் தெரிஞ்சிருச்சா? ஐயோ, என்னங்க சொல்லுங்க. அதுதான் வேதா, அது நீ கேட்டனா கஷ்டப்படுவ வேதா. ஐயோ, மேட்ரை மட்டும் சொல்ல மாட்டேங்கிறாரே. நான் கஷ்டம்லாம் பட மாட்டேங்க, பரவாயில்ல சொல்லுங்க. அது ஒண்ணும் இல்ல வேதா, இங்க பாரு, இது சும்மா கனவுதான். நீ எதுவும் அதை பத்தி பெருசா எடுத்துக்காத. ஐயோ சரிங்க, பெருசா எடுத்துக்க மாட்டேன், சொல்லுங்க. சரி சொல்றேன். அது நீ தாத்தாவ தலைக்காணிய வச்சு அவரை கொலை பண்ற மாதிரி எனக்கு கனவு வந்துச்சு வேதா. வேதா, பாத்தியா நீ எவ்வளவு ஷாக் ஆயிட்ட பாத்தியா? இதுக்குதான் நான் சொல்ல மாட்டேன்னு சொன்னேன். வேதா, இது சும்மா கனவு தாண்டி, பயப்படாத. என்ன சில மாதிரியே உட்காந்துருக்கா வேதா? என்னங்க சொல்றீங்க? நான் தாத்தாவ, அதுவும் நம்ம தாத்தாவ கொலை பண்ற மாதிரி கனவு கண்டீங்களா? ஆமா வேதா. ஏங்க இப்படி ஒரு கனவு உங்களுக்கு வந்துச்சு? அதான் வேதா, என்னன்னே தெரியல. திடீர்னு எனக்கு எதுக்கு இப்படி ஒரு கனவு வரணும்? அதானே, திடீர்னு எதுக்கு உங்களுக்கு இப்படி எல்லாம் கனவு வருது? தெரியலடி, ரைஸ் மில்ல ஒரே உடம்பு வலியா இருக்குன்னு வந்து மதியத்துல கொஞ்ச நேரம் படிக்கலாமேன்னு வந்தேன். பார்த்தா இப்படி ஒரு கனவு. வேதா, பகல் கனவா வேற இருக்குடி, பயமா இருக்கு. எது? என்னங்க இப்படி சொல்றீங்க? பகல் கனவு பயமா இருக்குன்னா
என்னங்க நான் போய் எதுக்குங்க தாத்தாவை அப்படிலாம் பண்ண போறேன்? நீ பண்ண மாட்ட. இருந்தாலும் பகல் கனவு பழிக்கும்ல சொல்லுவாங்க. பகல் கனவு பழிக்குமா? திடீர்னு இவருக்கு எதுக்கு இப்படி ஒரு கனவு வந்துச்சு? ஏங்க நீங்க நிம்மதி கிட்ட ஏதாவது தனியா பேசுனீங்களா? இல்லையே, ஏண்டி? சும்மா சும்மா தான் கேட்டேன். ஹே, இப்ப நான் கனவு வந்துச்சுன்னு சொன்னதுக்கும் நிம்மதிக்கும் என்ன சம்பந்தம்? எதுக்கு அந்த பொண்ணு கிட்ட பேசுனியான்னு கேட்ட? ஐயோ இல்லங்க, சும்மா தான் கேட்டேன். ஓடி இவளே, நானே பகல்ல இப்படி ஒரு கனவு வந்துருச்சேன்னு கடுப்புல இருக்கேன். சம்பந்தமே இல்லாம பேசிட்டு இருக்கா. ஏங்க நான் பாட்டுக்கு ரூம்குள்ள அகரன் குட்டியை பாத்துக்கிட்டு செவனேன்னு உட்கார்ந்துருக்கேன். ஏங்க அப்படி பண்றீங்க? ஏண்டி, எனக்கு மட்டும் என்ன ஆசை அப்படி கனவு வரணும்னு? ஏதோ வந்துருச்சு, அதனால நானே என்னவோ யோசிச்சுட்டு இருக்கேன். நீ வேற ஏண்டி? ஆனாலும் டி, எனக்கே இப்படி ஒரு கனவு வரணும்? ஏங்க அதையும் யோசிச்சுட்டு இருக்கீங்க? இல்லடி, இப்படி ஒரு கனவு வர்றதுக்கு என்ன காரணமா இருக்கும்? அதெல்லாம் ஒரு காரணமும் இருக்காதுங்க. அது எப்படி காரணமே இல்லாம எப்படி இருக்கும்ன்ற? காரணம் இல்லாம கனவு வராதுடி. அப்படிலாம் இல்லையே, எனக்கு கூட தான் என்னென்னமோ கனவு வந்திருக்கு. என்னென்னமோ வந்திருக்கா? என்ன வந்திருக்கு? நான் உங்களை கொலை பண்ற மாதிரி கூட தான் கனவு வந்திருக்கு. என்னது? என்ன நீ கொலை பண்ற மாதிரி உனக்கு கனவு வந்திருக்கா? ஆமாங்க, கனவுனா அப்படி இப்படி சம்பந்தமே இல்லாம தானே வரும். ஏண்டி, மனசுல நல்லதாவே நினைக்க மாட்டியா? எப்ப பாரு கெட்டதாவே நினைக்கிறதுனாலதான் நீ எல்லாரையும் கொலை பண்ற மாதிரி எல்லாருக்கும் கனவு வருது. இது நல்லா இருக்கே. உங்க எல்லாருக்கும் வேற வேற மாதிரி கனவு வருதுங்கிறதுக்காக அதையும் ஏன் மேலேயே பழி போடுறீங்க? ஏண்டி, ஒரு அழகான கிளைமேட்ல நானும் நீயும் பைக்ல போயிட்டு இருக்கோம். நீ பின்னாடி உட்காந்துட்டு என் தோள் மேல கை போட்டுட்டு ஜாலியா என்கிட்ட சிரிச்சு பேசிட்டு வர மாதிரி கனவு வந்தா உன் மேல பாசம் வரும். நல்லா இருக்கிற தாத்தாவை புடிச்சு தலகாணிய வச்சு எனக்கு இவர் செட்டே ஆகணும், இவரை நான் சாகடிக்க போறேன், இவர் செத்தாதான் எனக்கு சொத்து வரும்னு இப்படியெல்லாம் ஒரு கனவு வந்துச்சுன்னா எப்படி உன் மேல பாசம் வரும்? என்னது? இவரு செத்தாதான் சொத்து வரும்னு கனவுல சொன்னேனா? ஐயோ, இது நம்ம ரியல் டைலாக் ஆச்சே. இதெல்லாமா இவர் கனவுல வந்துச்சு? ஒரு வேளை கனவு நிஜமாயிருமா? இவரு சொன்ன மாதிரி பகல் கனவு பழிச்சிருமோ? என்ன வாய்க்குள்ளேயே புலம்பிக்கிட்டு இருக்க? என்னங்க என்னங்க போங்க. நான் எதுக்குங்க தாத்தாவெல்லாம் அப்படி பண்ண போறேன்? அதாண்டி, மனசுல நல்லது நினைக்கணும். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், நம்ம இந்த குடும்பத்தை பாத்துக்கணும், நம்மளும் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கணும். அதை விட்டுட்டு எந்நேரமும் நான் தனியா இருக்கணும், நம்ம தனிமையில இருக்கணும், நம்மளுக்கு நிறைய காசு பணம் வேணும் அப்படின்னு நினைச்சா இப்படிதான் ஆகும். ஏங்க நான் ஏதோ நினைக்கிறத நினைச்சிட்டு போறேன், அதுக்கும் இப்ப உங்க கனவுக்கும் என்ன சம்பந்தம்? என்ன சம்பந்தமா? இந்த வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்க? யாராவது யாரையாவது அடிக்கிற மாதிரியோ இல்ல கொலை பண்ற மாதிரியோ இல்ல ஏதாவது ஒரு கெட்ட கனவு எனக்கு வந்திருக்குமா? ஆனா நீ தாத்தாவை கொலை பண்ற மாதிரி எனக்கு கனவு வந்திருக்குன்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? நீ பண்ணாலும் பண்ணுவேன்னு அர்த்தம். என்னது? ஏங்க நான் கொலை பண்ற அளவுக்குலாம் போக மாட்டேங்க. கொலை பண்ற அளவுக்கு போக மாட்டேன், ஆனா சாதாரணமா குட்டி குட்டியா ஏதாவது ட்ரை பண்ணுவேன், அப்படித்தானே? இல்ல இவருக்கு உண்மை தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஏங்க நான் போய் எதுக்குங்க அதெல்லாம் பண்ண போறேன்? நீ பண்ணுவடி, எனக்கு நல்லாவே தெரியும். தெரியுமா? இங்க பாரு, இதுக்கப்புறம் நீ தாத்தா ரூமுக்கு போகவே கூடாது, புரியுதா? என்னங்க என்ன கொலைகாரியாவே மாத்திட்டீங்க? ஆமா, நீ பாட்டுக்கு போய் ஏதாவது பண்ணிட்டேனா அதான் பயமா இருக்கு. இருக்கும் உங்க தாத்தாவை கொலை பண்ணிட்டு நான் போய் ஜெயில உட்கார்றதுக்கா? அப்புறம் நான் தாத்தாவை கொலை பண்ணி என்ன பிரயோஜனம்? சொத்துக்காக கொலை பண்ணிருந்தா அதை அனுபவிக்காம ஜெயில போய் உட்கார்ந்திருந்து என்னங்க பண்ண போறேன்? அடி பாவி, அப்ப நீ தாத்தா செத்து போறத பத்தி கவலைப்படல, நீ ஜெயிலுக்கு போறத பத்தி தான் கவலைப்படுற. அதுலயும் ஜெயிலுக்கு போயிட்டா சொத்தை அனுபவிக்க முடியலையேன்னு பெரிய கவலை. அப்படியா சொன்ன? ஐயோ இல்லங்க, அதாவது நான் எப்படி சொல்ல வரேனா, நீங்க சொன்னீங்கல்ல கனவு கண்டேன்னு, இப்ப அப்படியே நான் பண்ணாலும் எனக்கு என்ன பிரயோஜனம்னு கேக்குறேன். அதான் உனக்கு ஏதாவது யூஸ் இருந்தா பண்ணுவ, உனக்கு தான் அதனால எந்த யூஸும் இல்லையே. ஐயோ என்னங்க குழப்பறீங்க? அட போடி, ஒன்னும் இல்ல. இங்க பாரு, நீ தயவு செஞ்சு உன் வாழை சுருட்டிக்கிட்டு அமைதியா இருந்தினாலே போதும். அப்படிதாங்க இருக்கேன். செவனேன்னு வந்து படுத்திருந்தேன், பெரிய குண்டை தூக்கி என் தலையில போடுற மாதிரி இப்படி ஒரு கனவை கொண்டு வந்து என் மண்டைக்குள்ள வச்சு தலை வெடிக்கிற மாதிரி மண்டை வலிக்குது. இங்க பாரு, உன்னாலதான் எனக்கு தலைவலியே வந்திருக்கு. கண்ட கனவெல்லாம் வந்து இங்க பாரு, ஒழுங்கா போய் எனக்கு மசாலா டீ போட்டு எடுத்துட்டு வா. எது? ஏங்க நான் செவனேன்னு உட்கார்ந்திருக்கேன், உங்களுக்கு கண்ட கனவெல்லாம் வந்திருக்குன்னா அதுக்கு நான் தான் காரணமா? உடனே என்ன டீ போட்டு எடுத்துட்டு வர சொல்றீங்க? ஏய்,
அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு இப்ப தலைவலிக்கிறதுக்கு நீ தான் காரணம். அதனால நீ தான் போய் டீ போட்டு எடுத்துட்டு வரணும். டீ போட்டு எடுத்துட்டு ஹாலுக்கு வா. நான் போய் ஒரு டீ தாத்தாவை பார்த்துட்டு வரேன். மனசே கேட்கல. வேதா, என்னடி உன் நிலைமை இப்படி ஆயிடுச்சு? நீ தப்பு பண்றப்ப கூட யாருக்குமே தெரியாம தான் தப்பு பண்ணிட்டு இருந்த. ஆனா இங்க பாத்தியா, நீ நார்மலா இருக்கும்போது எல்லாருமே உன்னைய திட்டுறாங்க. ச்சே, நான் பாட்டுக்கு செவனேன்னு இருக்கேன். என்ன ஏடா தேவையே இல்லாம நோன்றீங்க? ஹலோ, அகரன் குட்டிக்கு மருந்து மாத்திரை வாங்கணும்னு சொல்லி தானே வெளியே கூட்டிட்டு வந்த. இப்ப எதுக்கு இங்க காஃபி ஷாப்க்கு கூட்டிட்டு வந்திருக்க? அப்படியா சொன்ன? அகரன் குட்டிக்கு மருந்து மாத்திரை வாங்கணும்னு அவனை கூட்டிட்டு வந்தேன். அப்படி தானடா சொன்னேன். நான் பாட்டுக்கு செவனேன்னு படிச்சுட்டு தானே இருந்தேன். நீ தானே அகரன் குட்டிக்கு மாத்திரை எல்லாம் தீந்து போச்சு, உனக்கு தான் எல்லாம் தெரியும், வந்து வாங்கன்னு சொன்ன. ஆமா, ஆனா அதெல்லாம் ஒரு சாக்குதான். என்னடா சாக்கு கட்ட பையனை கதை விட்டுக்கிட்டு இருக்க? இப்ப எதுக்கு என்ன வெளியே கூட்டிட்டு வந்த? அது உனக்கு சின்னதா ஒரு ட்ரீட் கொடுக்கலான்னு தோணுச்சு. ட்ரீட்டா? எதுக்கு? இல்ல, என் தங்கச்சி விஷயத்துல நீ ரொம்ப மெச்சூர்டா நடந்துக்கிட்டல, அதுக்காக தான். என்ன மெச்சூர்டா நடந்துக்கிட்ட? அவ ரொம்ப அவசரப்பட்டு பேசினா, உன்னை ரொம்பவே ஹர்ட் பண்ணி வர பேசினா. ஆனா நீ அப்படி எல்லாம் பண்ணாம ரொம்ப சாஃப்டா நடந்துக்கிட்டல. அவ சாரி கேக்குறப்ப கூட நீ நம்ம வீட்டு பொண்ணுதான், ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னியாமே. ஆமா சொன்னேன். அதுக்காக நீ அட்வான்டேஜ் எடுத்துக்கணும்னு என்ன ட்ரீட் அதுன்னு சொல்லி வெளியே கூட்டிட்டு வந்துட்டியா? அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு வீட்டோட மருமகளா நீ பண்ணது ரொம்ப ரொம்ப கரெக்ட். எதாவது வீட்டோட மருமகளா? ஹலோ, இங்க பாரு, உன் வீடு புடிச்சு போய், உன் வீட்ல இருக்கிறவங்க எல்லாம் புடிச்சு போய், ஒன்ன புடிச்சு போய் நான் ஒன்னும் இத பண்ணல. மனிதாபிமானத்தோட அடிப்படையில தான் இத பண்ணேன். எனக்கும் மனசுன்னு ஒண்ணு இருக்கு. அதான் அந்த மனசுதான், அந்த மனசு நல்லா இருக்குன்னு தான் சொல்றேன். ஒத்துக்கும் மாட்டாளே. அதுக்கு ஒன்னும் எனக்கு ட்ரீட் எல்லாம் வேண்டாம். என்ன வீட்ல கொண்டு போய் விடு. எனக்கு வேலை இருக்கு, நான் படிக்கணும், ப்ராஜெக்ட்ஸ் தான் நிறைய பண்ணணும். பண்ணலாம், அதுக்கு என்ன அவசரம்? உனக்கு என்ன அவசரம்? படிக்கிற பொண்ணு எனக்கு தானே தெரியும். நீ படிக்காம என்ன வேணாலும் பண்ணுவ. உன்ன மாதிரி என்னாலயும் இருக்க முடியுமா? சரி, அப்ப ட்ரீட் எல்லாம் வேணா, வீட்டுக்கு போலாங்கிற? ஆமா. சரி வா போலாம். என்ன பொசுக்குன்னு போலான்னு சொல்லிட்டான். எனக்கு வர பசிக்குதே. கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணி வாங்கி கொடுத்தாதான் என்னவா? ஏறு போலாம். என்ன பாத்துக்கிட்டே இருக்க? போலாம். போலான்னு சொல்றே தவிர ஏற மாட்டேங்கிறியே. நீ வண்டி எடுத்தா தானே ஏற முடியும். சரி ஓகே, உனக்கு ட்ரீட் குடுக்கலாம் தான் நினைச்சேன், நீ வேணாங்கற. இங்க பானிபூரி செம்ம டேஸ்டா இருக்கும் மாமே. பானிபூரி மட்டும் இல்ல, இங்க நிறைய ஐட்டம்ஸ் நல்ல டேஸ்டா இருக்கும்னா சொன்னாங்க. அதனாலதான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்தேன். நீ வேணாங்கற. சரி வா, அப்ப வண்டியில ஏறு, நம்ம வீட்டுக்கு போலாம். இல்ல, நானும் கேள்விப்பட்டிருக்கேன், இங்க எல்லாமே டேஸ்டா இருக்கும்னு சொல்லிருக்காங்க. ஆமா, அதான் வேணாம்னு சொல்லிட்டியே. சரி வா. பாவி, வேணாம்னு சொன்னா உடனே சரின்னு கூட்டிட்டு போயிடுவானா? ஒரு 2 வாட்டி பரவாயில்ல ப்ளீஸ் நிம்மதி, எனக்காக சாப்பிடுன்னு சொன்னானா என்னவா? மொபைலே என்ன என்கிட்டே வா. சாப்பிடணும்னு ஆசையா இருந்தாலுமே ஈகோ உன்னை வச்சு செய்ய போறேன் பாரு. அதான் இவ்ளோ தூரம் வந்துட்டோமே, இவ்ளோ தூரம் வந்துட்டு சாப்பிடாம போனா நல்லா இருக்காதுல. நீயும் பெட்ரோல்லாம் போட்டு என்ன கூட்டிட்டு வந்திருப்ப, ஏன் வேஸ்ட் பண்ணணும்? அதுக்கு ஒரேதான் சாப்பிட்டுட்டே போயிடலாம். இல்லப்பா, பாவம் நீ. உன்னை எதுக்கு நான் கம்பல் பண்ணணும்? பெட்ரோல் போட்டதெல்லாம் பெரிய விஷயமா? அதான் வெளியே வந்துட்டோம்ல, அது போதும் எனக்கு. நான் உன்னை கம்பல் பண்ண மாட்டேன். உனக்கு தான் அவுட் சைட் ஃபுட்ஸ் எல்லாம் பெருசா பிடிக்காதுல்ல. நீ வா, எப்படியோ வேதா அவங்க சமைச்சிருப்பாங்க, அம்மாலாம் சமைச்சிருப்பாங்க, அதுவே சாப்பிட்டுக்கலாம். வேணும்னே பண்றான், நல்லாவே தெரியுது. இப்ப இவன் கால்ல விழுந்து நான் கெஞ்சணும், அதானே? அதேதான். என்ன சொன்ன? நான் ஒன்னும் சொல்லலையே, நான் மனசுல தான் நினைச்சேன். என்னதானே நினைச்ச? என்னது? இல்ல, என்ன நினைச்சேன்னு கேட்டேன். ஒன்னும் நினைக்கல. வண்டி எடு, வீட்டுக்கே போலாம். என்ன கூட்டிட்டு வந்துட்டு வேணும்னே பண்றல. இப்ப எதுக்கு நீ கோபப்படுற? நான் ஒன்னும் கோபப்படலையே. கோபப்படலையேங்கிறதே இவ்வளவு கோபமா சொல்றியே, அதுல இருந்தே புரியுது. லூசு, நான் உனக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு தானே கூட்டிட்டு வந்தேன். நீ தான் வேணாம் அப்படி இப்படின்னு ஓவரா பேசினேன். அதான் நானும் சும்மா சொன்னேன். இரு, உனக்காக பானிபூரி சொல்லியிருக்கேன், இப்ப கொண்டு வந்துருவாங்க. ஏற்கனவே சொல்லிட்டியா? ஆமா, உனக்கு பானிபூரினா ரொம்ப பிடிக்கும்ல. நான் காஃபி வாங்கும் போதே சொல்லிட்டேன், வெயிட் பண்ணு, கொண்டு வருவாங்க. அப்ப வேணும்டா வீட்டுக்கு போலான்னு சொன்னியா? நான் எங்க சொன்னேன், நீ தான் சொன்ன. சரி, சாப்பிட்டுட்டே போலாம். ஏன் நிம்மதி, மனசுக்குள்ள உன்னை வச்சுட்டு வெளியே வேற மாதிரி நடிக்கிற? பானிபூரிய சொன்னேன். பானிபூரி எல்லாம் சாப்பிடணும்னு உள்ளுக்குள்ள ஆசை இருந்தாலும் வேணும்னு என்கிட்ட ஏன் அப்படி பண்ணேன்னு கேட்டேன். எனக்கு ஒன்னும் ஆசைலாம் இல்லையே, நீ ரொம்ப கம்பல் பண்றதுனாலதான் ஒத்துக்கிட்டேன்.
இப்ப கூட ஒத்துக்க மாட்டல. சரி சரி, ரொம்ப பேசாம போய் பானிபூரிய வாங்கிட்டு வா. போறேன். ஐயையையே, நான் சாப்பிடும் போது தான் இவனுக்கு போன்ல இருந்து எல்லாம் வரும். ஹலோ சுடரமா, சொல்லுங்க. அம்மாவா? வர வர அம்மா எனக்கு கூட போன் பண்ண மாட்டேங்கிறாங்க. இவனுக்கு என்ன பண்றாங்க? என்னாச்சுமா? என்னாச்சு? ஏன் இவ்ளோ பதட்டமா பேசுறான்? என்னது? என்னம்மா சொல்றீங்க? இருங்க, இன்னும் 10 நிமிஷத்துல நான் அங்க வந்துடுறேன். சரிங்கம்மா, இங்க பாருங்க, நீங்க பதட்டப்படாம இருங்க. என்னாச்சு? நான் இப்போ ஒரு 10 நிமிஷத்துல அங்க வந்துடுறேன். ஓகே. ஆதி, அம்மாவா? ஆமா, அம்மா தான் கால் பண்ணாங்க. என்ன சொன்னாங்க? நீ ரொம்ப பதட்டமா பேசுன. அது ஒண்ணும் இல்ல, நீ கொஞ்சம் கிளம்பி வரியா? என்னன்னு சொல்லு. நான் போற வழியில சொல்றேன். ஒரு சின்ன பிரச்சனை, 10 நிமிஷத்துல நம்ம இப்ப அங்க போகணும். சரி போலாம். ஆதி, சூர்யானாக்கு? இல்ல, அவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. நீ ஏறி உட்காரு, நம்ம போகணும். சரி போலாம். டடான்! தம்னையில பார்த்து ஒரு நிமிஷம் எல்லாருமே ஷாக் ஆயிருப்பீங்கல்ல, நானும் தான். அது கடைசியில பார்த்தா முத்துமொழியோட கனவாயிடுச்சு. பரவாயில்ல, ஏதோ கனவோடு முடிஞ்சது. ஏன்னா வேதா பண்ணக்கூடிய ஆள் தானே. சரி, வழக்கம் போல நம்ம ஆதி நிம்மதி எலியும் பூனையுமா குட்டி குட்டி சண்டைகள் போட்டு அவங்க லைஃப் அவங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க வேதா செவனேன்னு உட்காந்துருந்தாலும் செமையா காமெடியா இருக்கு. சரி மக்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம வீட்ல இன்னைக்கு நெய் சோறு சிக்கன் கிரேவி செம்ம காம்பினேஷனுக்கு ட்ரை பண்ணலன்னா ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க எல்லாரும் என்ன சமைச்சீங்கன்னு சாப்பிட்டீங்கன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. நாளை வீடியோவில் சந்திப்போம். பாய்.